இந்த இரண்டு சவால் சேலஞ்ச் ஆரம்பிச்சு இன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா 14. ஒவ்வொரு நாள் நைட்டு எவ்வளவு சீக்கிரமா தூங்கி காலைல எவ்வளவு சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு நினைச்சுதான் நானும் தூங்குறேன் நைட்டு. ஆனா எவ்வளவு லேட்டா எழுந்திருக்கணுமோ அவ்வளவு லேட்டா எழுந்திருக்கிறேன். இதுக்காகவே 4 அலாரம் வச்சுட்டு தான் தூங்குவேன். 6 மணிக்கு ஒரு அலாரம் அடிக்கும், ஆனா ஏந்திரிக்க முடியாது. சரி 6:30 எழுந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவேன். மறுபடியும் பாத்தீங்கன்னா 6:30 ஒரு அலாரம் அடிக்கும், அப்பயும் ஏந்திரிக்க மாட்டேன். அப்படி தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஒரு அலாரம் அடிக்கும். கடைசி வரைக்கும் நான் ஏஞ்ச பாடம் இல்ல, அலாரம் மட்டும் அடிச்சுட்டே இருக்கும். இன்னில இருந்து ஒரு சபதம் போட்டுக்கணும், இனிமே சீக்கிரமா எழுந்திருக்கணும். எனக்கு நானே ஒரு சின்னதா ஒரு பனிஷ்மெண்ட் வச்சுக்கலான்னு இருக்கேன். இனிமே என்னை காலைல சீக்கிரமா எழுந்திருக்கிறோம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 புஷப் எடுக்கணும். அப்போதான் நானும் கரெக்டா இருப்பேன், காலைல சீக்கிரமா எழுந்திருக்க முடியும். அப்புறம் உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு லேட்டா தான் எழுந்திருச்சிருப்பேன். எழுந்திருச்ச கையோட பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு ஜூட் விட்டாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் கூட இருக்க 2 பேர் வரதுக்கு லேட் ஆகும். அதனால நான் மட்டும் தான் தனியா வந்திருக்கேன். இந்த கால் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் வார்ம் அப் வார்ம் டவுன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அதெல்லாம் கரெக்டா பக்காவா பண்ணும். அப்படி இல்லைன்னா மசில் இன்ஜுரி ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீ சொல்றீ, நீ கரெக்டா பண்ணியான்னு கேப்பீங்க. நான் பண்ணிருக்கேன், ஆனா வீடியோ எடுக்க மறந்துட்டேன், கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. லோயர் பாடி ஒர்க் அவுட்னால ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒர்க் அவுட் தான். நம்ம அப்பர் பாடி கூட கரெக்டா மெயின்டைன் பண்ணிடலாம், ஆனா லோயர் பாடி மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால லோயர் பாடி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நான் அடுத்து ஆரம்பிக்க போற சீரிஸ் பாத்தீங்கன்னா லோயர் பாடி சீரிஸ் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பாடியில வீக்கான மசில் ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் தான். அதுக்கப்புறம் என்ன, ஆட்டத்தை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு புரோட்டீன் பவுடர் வாங்கி வச்சு அதுக்கு யூஸ் பண்ற நேரம் வந்துருச்சு. அதனால கொஞ்சமா யூஸ் பண்ணிட்டேன். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அடிச்சு ஒர்த்தா இருக்கு. பாதாம் பிஸ்தா இருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்குது. வாசனை அதை விட சூப்பரா. இவ்வளவு நாள் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த என் நண்பன் எனக்கு ஊருக்கு கிளம்ப கொஞ்சம் மன வருத்தம் தான். இருந்தாலும் அவன் லைஃப் அவன் தானே பாத்துக்கணும். அதனால அடுத்த கட்டுக்கு என்ன தேவையோ அதான் பண்ணி ஆகும். இந்த வீடியோ மட்டும் அவன் பாத்துருந்தானா ஒரே ஒரு லைக் மட்டும் பாத்து பண்ணிட்டு போ, சரியா? எவ்வளவுதான் 1000 பேர் கூட இருந்தாலும் அந்த ஒருத்தன் பிரிஞ்சு போகும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அது எல்லாத்துக்குமே வரும். சரி பார்த்து போயிட்டு வான்னு வழி அனுப்பி வச்சாச்சு அவனுக்கு. இந்த வீடியோ மட்டும் நீ பாத்துருந்தா இவ்வளவு நாள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஹாப்பி ஜெர்னி அன்பா. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு பாக்கலாம் கைஸ்.